அஜித்குமார் காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் அதிரடி திருப்பங்களா அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வெளியில் வந்துகிட்டே இருக்கு. குறிப்பாக கார்லேருந்து நகை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அஜித்குமார் மேலே புகார் கொடுத்த அந்த நிகிதா அப்படிங்கிற பெண்மணி இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் நிறைய தகவல்கள் அடுத்தடுத்து வெளிவந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த நிகிதாங்கிறவங்க யார், அவங்களுடைய பின்னணி என்ன, அவங்கள பற்றி என்ன மாதிரியான தகவல்கள்லாம் வெளிவந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும், இந்த விவகாரத்தில் பலராலும் பல மீடியாக்களாலும் பேசப்படாத இன்னொரு விவகாரம் இருக்கு, அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து பார்ப்போம். அஜித்குமார் காவல்துறையால் அடித்து கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் முதல்ல இருந்தே எல்லாருக்கும் எழற கேள்வி என்ன அப்படின்னா, அந்த நகை காணாமல் போனதா சொல்லப்பட்ட அந்த நகை கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறது தான் எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வியா ஆரம்பத்திலிருந்து இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு 10 சவரன் நகையை காணும்னு சொல்லி ஒரு பெண்மணி அதுவும் வாய்மொழியா புகார் கொடுத்ததுக்கே ஒரு போலீஸ், அதோடைய போலீஸினுடைய சிறப்பு தனிப்படை இவங்க எல்லாரும் கிளம்பி வந்து 5 இளைஞர்களை பிடிச்சி போய் அடித்து விசாரித்து அதில் ஒரு இளைஞரை கண்டினியூஸாக அடித்து சித்திரவதை பண்ணி கொலை பண்ணுற அளவுக்கு போகிற அளவுக்கு அந்த பெண்மணியினுடைய புகார் அதுக்கு எப்படி அவ்வளோ முக்கியத்துவம் வந்தது அப்படிங்கிறதும் ஆரம்பத்திலிருந்து பலருடைய கேள்வியாக இருக்குது. அதனால தான் பார்த்தோம்னா இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டிருந்த போதிலுமே என்ன டவுட் எல்லாருக்கும் இருக்குது அப்படின்னா, இந்த காவலர்கள் அடித்தாங்க கொன்னாங்க, இவங்களுக்கு உத்தரவிட்டது யார் அப்படிங்கிற கேள்வி தான் பலரும் தொடர்ச்சியாக எழுப்பிட்டே இருந்தாங்க. ஏன்னா அந்த சம்பந்தப்பட்ட காவலர்களினுடைய குடும்பத்தினர் கூட போராடும் போது பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேலதிகாரிங்க சொல்றது தானே எங்கள் வீட்டுக்காரங்களாம் செய்வாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அப்போ இதில் சம்பந்தப்பட்ட உயரதிகாரிகள் யார் யாருங்கிறதெல்லாம் விசாரிக்கப்படணும். இதில் எந்த ஒரு அரசியல் அழுத்தமும் பின்னாடி இருந்து இந்த வழக்கை மறைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் கேள்வியாகவும் இருந்துகிட்டு இருக்கு தொடர்ச்சியாக. இந்த நிலையில தான் இந்த நிகிதா அப்படிங்கிற பெண்மணி பார்த்தோம்னா 2011 பல பண மோசடி சம்பவங்களில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் அடுத்தடுத்து வெளியில் வந்திருக்கு. அந்த நேரத்திலே பார்த்தோம்னா அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்தவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின், அவருடைய PA எனக்கு தெரிஞ்சவர், ரொம்ப க்ளோஸு அப்படின்னு சொல்லி பல பேர்கிட்ட நான் கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி பணம் வாங்கி ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகிதா மேல வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் அஜித்குமார் வழக்கில் நிகிதாவினுடைய பெயர் வெளில வந்திருக்கிற நேரத்தில் நிகிதா கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்தவங்க இருக்காங்கல்ல, நிகிதாவினுடைய மொத்த குடும்பத்திடமே பணம் கொடுத்து ஏமாந்தவங்க எல்லாம் இப்போ ஊடகங்கள்கிட்ட வந்து நாங்கள்லாம் பணம் கொடுத்து ஏமாந்துருக்கோம், பாதிக்கப்பட்டோம்னு சொல்லிட்டு அவங்களுடைய சோகத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிகிதா, அவங்களுடைய அம்மா சிவகாமி, நிகிதாவினுடைய அப்பா ஜெயபெருமாள், இவங்க 3 பேருமே சேர்ந்து நாங்கள் வந்து உங்களுக்கெல்லாம் அரசு வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க. 2 நாளில் அரசு வேலை 9 லட்சம் கொடுங்க, சத்துணவு வேலை வாங்கி தரேன் 2.5 லட்சம், சப் ரெஜிஸ்டர் வேலை வாங்கி தரேன் 25 லட்சம், VAO வேலை வாங்கி தரேன் 9 லட்சம், லைப்ரரியன் வேலை வாங்கி தரேன் 2 லட்சம் அப்படின்னு எக்கச்சக்கமான பணம் பல பேர்கிட்ட வாங்கியிருக்காங்க. இந்த விவகாரத்தில் பார்த்தோம்னா நிகிதாவுக்கு வாத்தியாரா இருந்தவங்களே பார்த்தோம்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களே பார்த்தோம்னா ஊடகங்களில் பேட்டிகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அஜித்குமார் வழக்கில் நகை காணாமல் போனதா அந்த சொல்லப்பட்ட அந்த பெண்மணி அப்படிங்கிறவங்க மிகப்பெரிய பண மோசடி வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ புகார்களாக ஒவ்வொன்றா வெளியில் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அடுத்ததாக இதில் எழுதுகிற முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்படியெல்லாம் பண மோசடியில் ஈடுபட்டு வழக்கு பதியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஏமாற்று பேர்வழி அவங்க ஃபோன் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக வாய்மொழி புகார் அடிப்படையிலேயே இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் என்ன மாதிரியான நெருக்கம் இருந்தது, என்ன அழுத்தம் இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வியாக எழுது. ஸோ ஒரு பக்கம் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நீதிபதியினுடைய விசாரணை, ஜான் சுந்தர்லால் அவருடைய விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசே பார்த்தோம்னா இந்த விவகாரத்தை CBIக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு CBI கிட்ட இந்த வழக்கை ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ CBIயும் நீதிபதியினுடைய விசாரணை இரண்டுமே சேர்ந்து யார் யார் குற்றவாளிகள், இதில் எந்த அழுத்தத்தின் அடிப்படையில் அவங்க அஜித்குமாரை கைது பண்ணாங்க, அஜித்குமாரை அடித்து சித்திரவதை செய்து கொலை செய்கிற அளவுக்கான அழுத்தம் கொடுத்த அதிகாரிகள், உயரதிகாரிகள் யார் யார், மொத்த டீம் இதில் யார் யாரெல்லாம் வேலை செஞ்சாங்க, நிகிதாவுக்கும் அவங்களுக்கும் என்ன தொடர்பு, இந்த மொத்தத்தையும் CBI விசாரிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாக இருக்குது. ஸோ நிகிதாவை விசாரிக்கிறது, நிகிதாவோட தொடர்பில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை தண்டிக்கிறது, இந்த சம்பவத்தோட தொடர்பில் உள்ள அதிகாரிகளை தண்டிக்கிறது, இதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியமான இன்னொரு விவகாரம் இருக்கு. அந்த விவகாரம் பார்த்தோம்னா பெரிய அளவுக்கான விவாதமா மாறவே கிடையாது. இந்த காவல் படுகொலை சம்பவத்துல எல்லாருமே என்ன கேட்கிறோம்,
அஜித்குமாருக்கான நீதி. அப்போ அஜித்குமாருக்கான நீதி அப்படின்னா அதுல ரெண்டு பக்கம் இருக்கு. அதுல ஒரு பக்கம் தான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உண்மையான குற்றவாளிகள், உயர் அதிகாரிகள் யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, நிக்கிதாவுக்கு இவங்க அதிகாரிகளோட என்ன தொடர்பு, இது எல்லாத்தையும் விசாரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம். அதே சமயம் இந்த நீதியினுடைய இன்னொரு பக்கம் அப்படிங்கிறது என்னன்னா, இன்னொரு அஜித்குமார் பலியாகிவிடக் கூடாது, இனிமேலும் இது மாதிரி காவல்துறையை சேர்ந்த யாரும் நடந்து கொள்ளக்கூடாது, தமிழ்நாடு முழுக்கவே எங்கேயுமே இந்த மாதிரியான சம்பவம் நடைபெறக்கூடாது, இன்னொரு அஜித்குமார் உருவாகிவிடக் கூடாது அப்படிங்கிறது தான் இந்த நீதியினுடைய இன்னொரு பக்கம். அப்ப இந்த ரெண்டுமே நடக்கும்போது தான் அந்த நீதி அப்படிங்கிறது முழுமையடைந்த நீதியா இருக்கும். ஏன்னா அஜித்குமாருடைய தம்பி நவீன் ரொம்ப சரியா சொன்னார். அவர்கிட்ட ஊடகங்கள் கேள்வி கேட்கும்போது நீங்க அரசு கிட்ட எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, என் அண்ணனுக்கு நடந்த மாதிரி இன்னொருத்தருக்கு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்ப இனிமே காவல்துறை சித்திரவதைகள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது அப்படின்னா அதற்கு என்ன செய்ய வேண்டும், அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விவாதமா இந்த இடத்துல இருக்கு. 2012 பார்த்தோம்னா டெல்லியில நிர்பயா பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா நாடு முழுக்க பெரிய அளவிலான போராட்டங்கள் நடந்தது. அந்த போராட்டங்கள்லாம் பார்த்தோம்னா நிர்பயாவை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி படுகொலை செய்தவங்களை தண்டிக்கணும் அப்படிங்கிற ஒற்றை டிமாண்டோட நிற்கல. ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய பாதுகாப்புக்கான வழி என்ன அப்படிங்கிற கேள்வியை நோக்கி அந்த போராட்டத்தினுடைய கோரிக்கைகள் அப்படிங்கிறது நகர்ந்தது. அப்ப நிர்பயா அப்படிங்கிற பெயர் பார்த்தோம்னா ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பெண்களுக்கான ஒரு அடையாளமா மாறுச்சு. இதனாலதான் பார்த்தோம்னா நிர்பயா சட்டம்னு ஒரு சட்டமே 2013 கொண்டு வரப்பட்டுச்சு. அதை அடுத்து பார்த்தோம்னா பல மாற்றங்கள் இங்கே செய்யப்பட்டுச்சு. நிர்பயா சட்டம் அடிப்படையில் பல அமைப்புகள் உருவாக்கப்பட்டுச்சு, சிஸ்டம்ல நிறைய மாற்றங்கள் வந்தது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா நாங்குநேரியில சின்னத்துறை அப்படிங்கிற பள்ளி மாணவர், அவரை ஜாதி வெறியர்கள்லாம் சேர்ந்து வெட்டினப்ப அந்த பிரச்சனை சின்னத்துறை அப்படிங்கிற அந்த தனி நபருக்கான பிரச்சனையா பார்க்கப்படாம ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு முழுக்க இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகள்ல ஜாதி வெறி பரவுறதுனுடைய ஆபத்துகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் விவாதிக்கப்பட்டுச்சு. அதனால என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசு என்ன பண்ணாங்கன்னா, நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவரை கொண்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு நபர் கமிஷன் அப்படிங்கிறத உருவாக்கி இந்த மாதிரியான கல்வி நிலையங்களில் ஜாதி வெறியை கட்டுப்படுத்துறது, ஜாதி வெறி பரவாமல் தடுக்கிறதுக்கான வழிகளை பரிந்துரைக்கிறதுக்கான ஒரு கமிட்டியை உருவாக்குனாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா நீதியரசர் சந்துரு பல ஆய்வுகளை மேற்கொண்டு நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸை ஒரு அறிக்கையாக கொடுத்துருக்காரு. ஸோ இது ஒரு முக்கியமான சம்பவமாக நடந்தது. ஆனால் அந்த கமிஷனுடைய அறிக்கைகள்லாம் இன்னும் எந்த அளவுலையும் நடைமுறைப்படுத்தலை அப்படிங்கிறது அது இன்னொரு விவாதம். ஆனால் குறைந்தபட்ச நகர்வா என்ன நடந்ததுன்னா, கல்வி நிலையங்களில் ஜாதி பரவுறதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ஆணையம் உருவாக்கப்பட்டு அதன் அடிப்படையில் பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி தான் இந்த விவகாரத்தில் பார்த்தோம்னா நம்ம பேச வேண்டிய மைய பொருள் அப்படிங்கிறது பேசாத பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க இனிமே எந்த காவல்துறை அதிகாரியுமே காவலர்களுமே வன்முறையை சட்டத்தை மீறி கையில் எடுக்கக்கூடாது, அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான சட்ட நடவடிக்கைகள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான விவாதம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த சம்பவம் நடந்தப்போ பார்த்தோம்னா திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் கொளத்தூர் மணி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாரு. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது இப்போ ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க் பண்ணுறது இதெல்லாம் தவறு அப்படிங்கிற புரிதல் ஒட்டுமொத்த சமூகத்திலையுமே இருக்குது. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வாங்குகிற சிகரெட் பேக்காக இருந்தாலும் சரி, இல்லை அந்த சரக்கு பாட்டிலாக இருந்தாலும் சரி, அதிலெல்லாம் பார்த்தோம்னா புகைப்பிடிப்பது உடல் நலத்துக்கு கேடு தரும், குடியை கெடுக்கும், இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் அதில் பிரிண்ட் பண்ணி விற்கிறாங்க. அதே மாதிரி திரைப்படங்கள், சினிமாக்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் பார்த்தோம்னா ஒரு புகைப்பிடிக்கிற காட்சி வருது அப்படின்னா அதுக்கு கீழே டிஸ்க்ளைமர் மாதிரி என்ன போடுறாங்கன்னா, புகைப்பிடிப்பது உடல்நலத்துக்கு கேடு தரும் அப்படின்னு போடுறாங்க. அதே மாதிரி தண்ணி அடிக்கிற ஒரு சீன் வருதுன்னா குடியை கிடைக்கும், குடிப்பது உடல் நலத்துக்கு ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரியான டிஸ்க்ளைமரை போடுறாங்க. ஸோ அந்த சினிமாவுக்குள்ள சிகரெட் பிடிக்கிறதோ இல்லை தண்ணி அடிக்கிறதோ அது ஹீரோவாக இருந்தாலும் சரி இல்லை வில்லனாக இருந்தாலும் சரி யார் பண்ணாலுமே அது தவறு அப்படிங்கிற டிஸ்க்ளைமர் கீழே போடப்படுது. எதுக்காக அப்படின்னா, அது தவறு அப்படிங்கிற ஒரு சின்ன லெவல் புரிதல் இருந்தாலுமே, சமூகத்துக்கு இருந்தாலுமே கூட, ஒரு சின்ன லெவலில் கூட
இந்த சீனை பார்த்து மக்கள் அதை பார்த்து என்கரேஜ் ஆகிடக்கூடாது, அதை நம்ம செய்யலாம், இதெல்லாம் பெரிய தவறு கிடையாது அப்படின்னு மக்கள் என்கரேஜ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு சீன்லேயுமே அதை பண்ணுறாங்க. குறிப்பாக திரைப்படங்கள் ஆரம்பிக்கும் போதும் சரி, இல்லை இடைவேளை விட்டு ஆரம்பிக்கும் போதும் சரி, அந்த திரைப்படத்தினுடைய ஹீரோவே வந்து இதை பேசுகிற மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் பார்த்தோம்னா காவல்துறையினர், போலீஸ் வந்து சினிமாவில் ஒருத்தரை அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வருது அப்படின்னா, காவல்துறை விசாரணையின் போது அடிப்பது குற்றம், தண்டனைக்குரியது அப்படிங்கிற டிஸ்க்ளைமரை போடணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொளத்தூர் மணி கொடுத்துருந்தாரு. அந்த சீன்ல போலீஸ் அடிக்கிறது ஹீரோவையா இருந்தாலும் சரி, வில்லனையா இருந்தாலும் சரி, அது யாரை அடித்தாலும் சரி, காவல்துறை விசாரணையின் போது அடிப்பது குற்றம், தண்டனைக்குரியது அப்படிங்கிற டிஸ்க்ளைமர் போடப்படணும். அப்போதான் என்னவாகும்னா, சமூகத்தில் இது வந்து போலீஸ் நம்மளை அடித்தாங்கன்னா அது குற்றம் அப்படிங்கிற அந்த விவாதம் அப்படிங்கிறது, அந்த உணர்வு அப்படிங்கிறது, உள்ளுணர்வு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும். காவல்துறையினருக்கும் நம்ம மக்களை அடிக்கிறது குற்றம் அப்படிங்கிற உளவியல் உணர்வு அப்படிங்கிறது, உள்ளுணர்வுங்கிறது தொடர்ச்சியாக சொல்லப்படும் போது தான் உருவாக்கப்படும். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலுமே ரொம்ப சென்சிபிளாக தெரிஞ்சுது. இதை தாண்டி பார்த்தோம்னா அரசு அளவில் காவல்துறை சித்திரவதைகளை தடுக்கிறதுக்கான ஒரு பிளான் உருவாக்கப்படணும். அதே மாதிரி இந்த சித்திரவதைகள் முற்றிலுமாக ஒழிக்கப்படுறதுக்கான ஒரு காலம் வரையறுக்கப்படணும். இத்தனை ஆண்டுகளுக்குள்ள நாங்கள் 0% போலீஸ் டார்ச்சர் அப்படிங்கிறத இந்த ஸ்டேட்டில், எங்கள் ஸ்டேட்டில் அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு டைம் லைன் இங்கே உருவாக்கப்படணும். அதே மாதிரி போலீஸ்காரங்களுடைய விதிமீறல், அத்துமீறல்களெல்லாம் தடுக்கிறதுக்கான வழிமுறைகள், இதை வந்து பார்த்தோம்னா ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அடங்கிய குழு, ஒரு சட்ட நிபுணர்கள் அடங்கிய ஒரு டீமு, பிளஸ் மனித உரிமை ஆர்வலர்களுடைய குழு, இப்படியெல்லாம் சேர்ந்து ஒரு குழுவை உருவாக்கி அல்லது ஒரு ஆணையத்தை உருவாக்கி அவங்கள வந்து இந்த மாதிரியான போலீஸ் டார்ச்சர் இனிமேல் நடக்கக்கூடாது, இந்த மாவு கட்டு போடுறது, பாத்ரூமில் வழுக்கி விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான வேலைகளை அரசு செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுக்க சொல்லணும். அந்த ரெக்கமெண்டேஷன், அந்த ஆணையமோ குழுவோ கொடுக்குற ரெக்கமெண்டேஷனை வழக்கம் போல் எல்லா ஆணையத்திலிருந்து கிடைக்கிற ரெக்கமெண்டேஷன் மாதிரி வாங்கி பெஞ்சு கடியில் வச்சிடாம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை விவாதத்துக்கு உட்படுத்தி அதை ஃபுல்லாக நிறைவேற்றுறதுக்கான டைம்லைன், கால வரையறை வந்து குறிக்கப்படணும். ஏன்னா நிர்பயா வழக்கில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது. ஒரு ஆணையம் உருவாக்கப்பட்டு பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டு அது சட்டமாகவே மாற்றப்பட்டுச்சு. ஸோ அந்த சட்டம் வந்துடுச்சு. இன்னைக்கு பெண்களுக்கு எந்த தாக்குதலுமே நடக்கிறது இல்லையா, பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகளே நடக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டால் நடக்குது தான். ஆனால் சட்டப்படி அதை தடுப்பதற்கான சிறப்பு வழிமுறைகள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு சின்ன பெயர் அளவிலான ஒரு ரெமெடி அப்படிங்கிறதாவது இங்கே இருக்குது. ஆனால் போலீஸ் டார்ச்சர் அப்படிங்கிறதுக்கோ, இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத்து அப்படிங்கிறதுக்கோ இங்கே எந்த விதமான வழிமுறைகளுமே ஃபாலோ பண்ணப்படுறதில்ல. ஒவ்வொரு வழக்கிலையும் ஒவ்வொரு விதமான வழிமுறை ஃபாலோ பண்ணப்படுது. இப்போ அஜித்குமார் கேஸு நாடு முழுக்க பேசுபொருள் ஆகிட்டதுனால இன்னைக்கு இத்தனை விஷயங்கள் இங்கே நடக்குது, பேசப்படுது, நீதிபதி விசாரணை நடக்குது, சிபிஐ விசாரணை வருது. ஆனால் இதுக்கு முன்னாடி 24 பேர் போலீஸ் கஸ்டடியிலையும் ஜுடிஷியல் கஸ்டடியிலையும் சேர்த்துருக்காங்க இதே தமிழ்நாட்டில் கடந்த 4 வருடங்களில். ஆனால் அவங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான விசாரணை முறைகள் நடந்தது, எத்தனை பேருக்கு கவர்மெண்ட் பார்த்தோம்னா தானே முன் வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிச்சு, எத்தனை பேருக்கு முதலமைச்சர் சாரி கேட்டார், எத்தனை பேருடைய கேஸுக்கு சிபிஐ விசாரணை வந்தது, அல்லது எத்தனை பேரோட கேஸுக்கு சிபிசிஐடி விசாரணை வந்தது. அப்ப இங்க ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்து அது நாடு முழுக்க பேசுபொருளாகி கண்டனத்துக்கு உள்ளானாதான் இங்கே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற சூழல் இங்கே நிலவிட்டு இருக்கு. அதனால தான் பார்த்தோம்னா சாத்தான்குளம் நடந்து 5 வருடம் கழித்து இன்னைக்கு தான் இன்னொரு கஸ்டோடியல் டெத்துங்கிறது நாடு முழுக்க விவாத பொருளாயிருக்கு. அதுக்கு தான் சிபிஐ விசாரணை வந்திருக்கு. அப்போ ஒரு கொலை பேசுபொருள் ஆனால் ஒரு நடைமுறை, பேசுபொருள் ஆகலைன்னா ஒரு நடைமுறை அப்படிங்கிற 2 விதமான நடைமுறைகள் இங்கே இருந்துகிட்டு இருக்கு தொடர்ச்சியா. இதே அஜித்குமார் வழக்கு இவ்வளோ பெரிய பேசுபொருள் ஆகலைன்னா இன்னைக்கு இத்தனை ப்ராசஸ் நடக்குமா அப்படிங்கிறது தெரியாது. இப்போ எல்லா கஸ்டோடியல் டெத்துமே இதே மாதிரி பேசுபொருள் ஆகுமா அப்படிங்கிறதும் தெரியாது. அப்போ ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்ததுன்னா அதில் யூனிஃபார்மான நடவடிக்கை இப்படியெல்லாம் எடுக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை வந்து உருவாக்கப்படணும். அப்படியான வரைமுறைகள் இல்லாததுனால தான்
ஒருத்தரை அடித்தா நமக்கு பின்விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது உறுதியான நடைமுறையாக இல்லாததுனால தான் காவல்துறையினர் பார்த்தோம்னா தைரியமாக வந்து தாக்குறது அப்படிங்கிறத ரொம்ப கேஷுவலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஹிந்துவில் ஒரு டேட்டா வந்திருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 2016 2022 மார்ச் வரைக்கும் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் போலீஸ் கஸ்டடியிலும் ஜுடிஷியல் கஸ்டடியிலும் இறந்தவர்களுடைய மொத்த எண்ணிக்கை அப்படிங்கிறது 490 அப்படிங்கிறாங்க. இது உத்தரப்பிரதேசத்தில் 2630. ஸோ உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாட்டில் நாங்கள் கம்மி தான் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த 490ல் பல கேஸில் போலீஸ் புரூட்டாலிட்டியால் கொல்லப்பட்டவங்க அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் போலீஸ் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட கன்விக்ஷன் கேஸ் அப்படின்னு பார்த்தா எத்தனை தெரியுங்களா? 0. ஒரே ஒரு வழக்கில் கூட கஸ்டோடியல் டெத்துக்காக கஸ்டோடியல் டார்ச்சருக்காக காவல்துறையை சேர்ந்த ஒரே ஒரு கான்ஸ்டபிள் கூட தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டது கிடையாது. இப்படி நிலைமை இருக்கும்போது அப்புறம் எப்படி கஸ்டோடியல் டெத்து அப்படிங்கிறது நிற்கும்? கன்விக்ஷன் ரேட் 0. அப்போ இந்த கஸ்டோடியல் டார்ச்சருங்கிறது தொடருமா தொடராதா? கஸ்டோடியல் டெத்துங்கிறது தொடருமா தொடராதா? அஜித்குமாரோடு இது முடிஞ்சு போச்சா? இந்த காவல் மரணங்கள், சித்திரவதைகள், போலி என்கவுண்டரு இதெல்லாம் வந்து மிக தீவிரமான குற்றங்கள் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு இதை செலப்ரேட் பண்ற ஒரு மனநிலை இருக்குல்ல, இது நிறுத்தப்படணும். இந்த அஜித்குமார் விவகாரத்தை எடுத்துக்கங்க. யூனிஃபார்ம் போடல, ஸ்டேஷன்ல இல்ல, கோயில்ல வச்சு அடிச்சிருக்காங்க. எந்த ரூல்ஸுமே ஃபாலோ பண்ணல, எஃப்ஐஆர் கூட ஆரம்பத்திலேயே போடல. லிட்ரலா பார்த்தோம்னா ஒரு லேடி ஃபோன் பண்ணி சொல்றாங்க இவங்க வந்து அடியாட்கள் மாதிரி நடந்திருக்காங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸ் யூனிஃபார்ம் போடல, போலீஸ் ஸ்டேஷனில் வச்சில்ல, எந்த ரூல்ஸும் ஃபாலோ பண்ணல, எஃப்ஐஆர் கூட போடல. இப்படி போய் நீங்கள் ஒரு இளைஞனை வச்சு அடித்து டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணியிருக்கீங்கன்னா இது அடியாட்கள் பண்ணுற வேலை மாதிரி தானே இருக்குது. லிட்ரலாக அப்படி தான் நடந்திருக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ அதிகார பலமோ பணபலமோ படைத்த ஒருத்தவங்க சொன்னால் அடியாட்களாக மாறக்கூடிய அளவுக்கு காவல்துறையினர் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எழுதா இல்லையா நமக்கு? அப்போ நிக்கிதா மட்டும்தான் இந்த சமூகத்தில் பணபலம் படைச்ச நபரா அப்படின்னு பார்த்தா நிக்கிதா மாதிரி நிறைய பணபலம் அதிகாரம் படைச்ச நபர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாலோ ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டாலோ போலீஸை சேர்ந்தவங்கெல்லாம் வந்து அடியாட்கள் மாதிரி மாறி யாரை ஒன்றா அடிக்கலாம், கொலை பண்ணலாம் அப்படிங்கிற லெவலுக்கு போயிட முடியுமான்னு? ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமை தான் இங்கே இருக்குது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய சமூக சிக்கல் அது. அப்போ இந்த அஜித்குமாரினுடைய கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிறத ஒரு தனிப்பட்ட விவகாரமாக பார்க்காம சமூக சிக்கலாக, அரசாங்க சிக்கலாக பார்க்கணும். ஸ்டேட் கில்லிங் இட்ஸ் ஓன் சிட்டிசன் அப்படின்னு ஒரு நீதிபதி சொல்லியிருக்காரு. எவ்வளோ பெரிய வார்த்தை இது! ஸ்டேட்டுனா அரசு, அரசு தன்னுடைய சொந்த குடிமகனை அரசாங்கம் கொண்டிருக்கிறது. ஏன்னா அரசாங்கத்தினுடைய படை தான் காவல்துறை. அப்போ அந்த படை ஒருத்தரை கொல்றாங்க அப்படின்னா அது அரசு கொன்றதாகத்தான் அர்த்தம். இப்போ இது எவ்வளோ வலிமையான வாசகம்! இப்படி ஒரு வாசகம் நீதிபதியினுடைய வாயிலிருந்து வருது அப்படின்னா இங்கே எந்த அளவுக்கு அந்த சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு, காவல்துறை சிஸ்டம் அப்படிங்கிறது. அப்போ காவல்துறையினுடைய சித்திரவதைகளையோ இல்லை படுகொலையையோ தீவிர குற்றங்களாக பார்க்கக்கூடிய அளவுக்கு, ஏன்னா ஒரு வேலியே பயிரை மேய்றது அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே மிக மோசமான தன்மை ஒரு சமூகத்தில். ஒரு குற்றவாளி ஒரு கொலையையோ திருட்டையோ பண்ணுறதை விட நம்ம இவங்க தான் பாதுகாப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய அதிகாரிகளே வந்து பார்த்தோம்னா மக்களில் ஒருத்தவங்களை வந்து அடித்து கொள்றதோ, கையை உடைக்கிறதோ, காலை உடைக்கிறதோ அப்படிங்கிறது மிக கொடூரமான தன்மை அது. அப்போ இந்த மாதிரியான கஸ்டோடியல் டெத்து, கஸ்டோடியல் டார்ச்சர்லாம் ஒரு தீவிர குற்றங்களாக அறிவிக்கப்பட்டு அதற்கான சிறப்பு நடைமுறைகள், அந்த வழக்கு நடத்துறதுக்கான சிறப்பு நடைமுறைகள் உருவாக்கப்பட்டு அந்த வழக்கில் தண்டனை பெற்று தருவதற்கான நடைமுறைகள் இங்கே உருவாக்கப்படணும். அப்படி ஒன்று நடந்ததுனா தான் இந்த விவகாரத்தில் அரசு வந்து உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. சரியான பாதையில் இந்த அரசு செல்லுது, தொலைநோக்கு பார்வையுடன் இந்த அரசு செயல்படுது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இன்னொரு அஜித்குமார் பலியாகக்கூடாது, இன்னொரு அஜித்குமாரனுடைய கையோ காலோ உடைக்கப்படக்கூடாது. காவல்துறை அப்படிங்கிறது மக்களை அச்சுறுத்துற துறையாக இல்லாமல் உண்மையிலேயே மக்களின் நண்பனாக காவல்துறை இருக்கணும். அப்படின்னா இந்த விவாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏதோ காவல்துறையை வந்து நம்ம குறை சொல்லிட்டு இவங்கெல்லாம் மோசமானவங்க, இவங்க ரொம்ப ஒஸ்டானவங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுல இல்லை விஷயம். அதில் இருக்கக்கூடிய சிக்கல், அதை தீர்ப்பதற்கான வழிமுறை அப்படிங்கிறது உருவாக்கப்படணும். காவல்துறை மக்களின் நண்பன் அப்படின்னு எழுதி வைக்கிறது வெறும் வாசகமாக இல்லாமல் அது உண்மையினுடைய முகமாக இருக்கணும். அப்படின்னா இந்த அஜித்குமாருக்கான நீதி அப்படிங்கிறதுல காவல்துறை மரணங்களும் சித்திரவதைகளும் தடுப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற விவாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூ டர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.